தமிழ் சினிமா நேயர்களுக்கு என்னுடைய அன்பு வணக்கம். வெல்கம் டு எம்டி திரை. இந்த ஷோ நம்ம என்ன பார்க்க போறோம் அப்படின்னா, இயக்குனர் நந்தகுமார் யமானி இயக்கத்துல விஜய் தேவ், நிவேதா தாமஸ், அருண் தேவ், பிரியதர்ஷினி மற்றும் பலரது நடிப்புல வெளிவந்திருக்கிற திரைப்படம் தான் 35 சின்ன விஷயம் அல்ல. இந்த படத்தினுடைய திரை விமர்சனத்தை தான் இப்ப நம்ம பார்க்க போறோம். இந்த படம் எப்படி இருக்கு அப்படின்னு சொல்லி பார்க்கலாம் வாங்க. விஜய் தேவ், நிவேதா தாமஸ் இவங்க 2 பேரும் வந்து பாத்தீங்கன்னா ஹஸ்பண்ட் அண்ட் ஒய்ஃபா ஒரு தம்பதியா வாழ்ந்துட்டு வராங்க. இவங்களுக்கு 2 பசங்க இருக்காங்க. எல்லா பெற்றோர்களும் நினைக்கிற மாதிரி விஜய் தேவும் நிவேதா தாமஸும் தங்களுடைய குழந்தைகளும் நல்லா படிக்கணும் அப்படின்னு சொல்லி ஆசைப்படுறாங்க. இந்த தம்பதிக்கு மூத்த மகனா இருக்கக்கூடிய அருண் தேவுக்கு வந்து பாத்தீங்கன்னா அந்த சூழ்நிலையில ஒரு சந்தேகம் வருது. அது என்ன சந்தேகம் அப்படின்னா, மதிப்பற்ற பூஜ்ஜியத்துக்கு பக்கத்துல 1 சேர்க்கறதுனால அது எப்படி 9 விட 10 பெருசாகும் அப்படிங்கிற ஒரு கேள்வி அவனுக்கு எழும்புது. அப்ப இந்த கேள்விக்கான பதில தன்னுடைய பள்ளியில எல்லா ஆசிரியர்கிட்டையும் கேட்கிறான். சோ யாருமே அவனுடைய கேள்விக்கு பதில கொடுக்கல. இதனால தனக்கு புரியாத கணிதத்தை ஏன் படிக்கணும் அப்படிங்கிற மாதிரி ஒரு கேள்வி அவனுக்குள்ள வருது. கணித சப்ஜெக்ட்ல எல்லாமே வந்து பாத்தீங்கன்னா 0 மதிப்பெண்கள் எடுக்கிறான். இப்படியே போயிருந்தனால ஒரு கட்டத்துல அவனுடைய பெற்றோர்களும் அவனுடைய எதிர்காலத்தை நினைச்சு பயப்படுறாங்க. ஒரு கட்டத்துல அந்த பள்ளிக்கு புதிதா ஒரு ஆசிரியர் வந்து பாத்தீங்கன்னா பணியிடை மாற்றம் அடைஞ்சு வராங்க. அப்போ அந்த ஆசிரியர் தான் வந்து பாத்தீங்கன்னா பிரியதர்ஷினியும் வந்து பாத்தீங்கன்னா அருண்தேவுடைய சந்தேகத்துக்கு பதில கொடுக்கல. அதுக்கு மாறா என்ன பண்றாங்க அப்படின்னா, அவன் கணித சப்ஜெக்ட்ல 0 மார்க் வாங்குறதுனால அதையே காரணமா வச்சு அவனுடைய வாழ்க்கைக்கு முற்றுப்புள்ளி வைக்கணும் அப்படின்னு சொல்லி நினைக்கிறாங்க. அப்போ ஆசிரியர் வைக்க நினைத்த அந்த முற்றுப்புள்ளிய அருண்தேவுடைய அம்மா மாற்ற நினைக்கிறாங்க. சோ அதை மாற்றுனாங்களா இல்லையா, அவங்களுடைய வாழ்க்கையில வெற்றியை கொண்டு வந்தாங்களா இல்லையா அப்படின்னு பல விஷயங்களை சொல்லக்கூடிய படம் தான் 35 சின்ன விஷயம் அல்ல. இந்த படத்துல நான் லைக் பண்ண விஷயம், அருண்தேவா நடித்திருக்கக்கூடிய அந்த மாணவன் தன்னுடைய சிறப்பான நடிப்பை வெளிப்படுத்திருப்பான். குறிப்பா தனக்கு புரியாத விஷயத்த நான் ஏன் படிக்கணும் அப்படிங்கிற விஷயத்துல பிடிவாதமா இருக்கிற அந்த காட்சிகள்ல நடித்ததாகட்டும், குறிப்பா தன்னுடைய அம்மா மகனா நடித்திருக்கக்கூடிய அந்த காட்சிகளே ஆகட்டும், அதே போல தன்னுடைய உயிர் நண்பன் எழுந்து போற அந்த காட்சிகள்ல அழுதுகிற அந்த காட்சிகளே ஆகட்டும் ரொம்பவே சிறப்பா நடிச்சிருப்பான். குறிப்பா படம் முழுக்க ரொம்பவே கியூட்டா நடிச்சிருப்பான். அதே போல இந்த படத்தை முழுக்க அந்த சிறுவனை அருண்தேவ் வச்சுதான் எடுத்திருப்பாங்க. ஆனாலும் கூட அருண்தேவுடைய அம்மாவா வரக்கூடிய நிவேதா தாமஸ் தன்னுடைய சிறப்பான நடிப்பை வெளிப்படுத்திருப்பாங்க. குறிப்பா அம்மாவா வர அந்த காட்சிகள் ஆகட்டும், மனைவியாக வருகிற அந்த காட்சிகள் ஆகட்டும், தன்னுடைய சிறப்பான நடிப்பை இயல்பான நடிப்பை வெளிப்படுத்திருப்பாங்க. குறிப்பா தன்னுடைய முக பாவனைகளால நம்மள ரசிக்க வச்சிருப்பாங்க. அதே போல அருண்தேவுடைய அப்பாவா வரக்கூடிய விஜய் தேவ் ஒரு சராசரி தந்தையா நடிச்சிருப்பாரு. அவங்க கொடுக்கப்பட்ட வேலையை சிறப்பா செஞ்சிருப்பாரு. மற்ற நடிகைகள் எல்லாமே வந்து பாத்தீங்கன்னா அவங்களுக்கு கொடுக்கப்பட்ட வேலையை சிறப்பா செஞ்சிருப்பாங்க. இயக்குனர் நந்தகுமார் யமானி வந்து பாத்தீங்கன்னா நம்முடைய வாழ்க்கையில வர பிரச்சனைகள் போராட்டங்களை வச்சு அத கணிதத்தோடு தொடர்பு படுத்தி கணிதத்தை எவ்வளவு அழகா எளிமையா சொல்ல முடியுமோ அவ்வளவு எளிமையா இந்த படத்துல சொல்லியிருப்பாரு. குறிப்பா இந்த படம் முழுக்க வசனங்களாகவே நகரும். அத வந்து பாத்தீங்கன்னா எந்த அளவுக்கு ரசிகர்கள் ரசிக்கும்படியா திரைக்கதையா அமைச்சு எவ்வளவு ரசிக்கிற மாதிரி எடுக்க முடியுமோ அந்த அளவுக்கு சுவாரஸ்யமா எடுத்திருக்காரு. மொத்தத்துல இந்த படம் 35 எனக்கு சின்ன விஷயம் இல்ல அப்படிங்கிற இந்த படத்துக்கு 100 மதிப்பெண்கள் கொடுக்கலாம். அவ்வளவு அழகா கணிதத்தை எந்த அளவுக்கு புரியுற மாதிரி எடுக்க முடியுமோ அந்த அளவுக்கு எடுத்திருக்காரு. குறிப்பா சொல்லணும் அப்படின்னா, கணிதத்தை எவ்வளவு எளிமையா சொல்லிக் கொடுக்க முடியும் அப்படிங்கிற பாடத்தை ஆசிரியர்களுக்கு எடுத்திருக்காரு இந்த இயக்குனர். மொத்தத்துல இந்த படத்துக்கு நான் கொடுக்குற ரேட்டிங் 5க்கு 4. அடுத்த விமர்சனத்துல சந்திக்கலாம். நன்றி, வணக்கம்.